சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். எப்பவும் சொல்வது போல, திருச்சபை என்பது தேவனுடைய திருவுடல். தேவனுடைய திருவுடல் அப்படின்னு சொல்லும்போது, கிறிஸ்துவனுடைய உடலிலே நாம் ஒரு அங்கமா இருக்கிற பட்சத்துல நம்ம எல்லாரும் எப்படிப்பட்ட அன்புள்ளவர்களாய் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும்? ஒரு உடலை நாம் என்ன செய்ய மாட்டோம்? பகைக்க மாட்டோம். இந்த விரல் வேணாம் அப்படின்னு நம்ம முடிவெடுப்போமா? நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த விரல்ல ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, இந்த விரல் ஒரு மாதிரி கண்டிஷன்ல அழுகி போற கண்டிஷன்ல போகுது அப்படின்னா கூட, இந்த ஒற்றை விரலை காப்பாற்றுவதற்கு நம்ம என்ன செய்வோம்? எவ்வளவு செலவு பண்ணாலும் இந்த ஒரு விரலை காப்பாற்றிட மாட்டோமா அப்படின்னா என்ன செய்வோம்? ஸோ அந்த போராட்டம் நம்ம வாழ்க்கையில் இருக்கணும். நம்ம கூடுகையில வருகிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்யணும்? நேசிக்கணும். அவங்க சேவ் பண்றதுக்கு, அவங்கள மீண்டுமாக அந்த சில நேரங்கள் அவங்க பின்வாங்குறதுல இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், பல விஷயங்கள் இருக்கலாம். ஆனா எல்லாவற்றிலும் உங்கள் இருதயம் எப்படி இருக்குன்னா, அதை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யலாம், அதை காப்பாற்றுவதற்கு என்ன செய்யலாங்கிறத எந்த அளவுக்கு உங்களால முடியுமோ அந்த அளவுக்கு என்ன செய்யணும்? அதுதான் கிறிஸ்துவினுடைய திருவுடல்ல நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான அடையாளம். அது நான் அங்கே உட்காந்துருக்கும் போது தோணுச்சு. ரெண்டாவது, நான் எப்போவுமே எங்கே போனாலும் இதை ஞாபகப்படுத்திட்டே இருப்பேன். ஏன்னா நமக்கு ஒரு பெரிய விஷயம் என்னன்னா ஞாபகம் மறதி. எல்லாமே தெரியும், ஆனால் சூழ்நிலைகளை என்ன ப்ரெஷரை பார்க்குறோமோ அந்த ப்ரெஷர் அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்வோம்? செயல்படுவோம். இந்த இதெல்லாம் பேசக்கூடாதுன்னு தெரியும், ஆனால் சண்டை வந்து 4 பேர் நம்மளை நோக்கி 2 வார்த்தையை கேட்டுட்டாங்கன்னா பீறிக்கிட்டு என்ன செஞ்சிடும்? ஆமாம், அப்படி வந்து வெளியே வந்துடும். அது எல்லாம் தெரியும், ஆனாலும் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? அப்ப என்ன செய்வேன்னா அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஸோ நம்ம பாடி ஆஃப் த கிரைஸ்ட், கிறிஸ்துவனுடைய திருவுடல், ஒருவரை ஒருவர் எந்த அளவுக்கு நேசிக்கணுமோ அந்த அளவுக்கு நேசிக்கணும். ஒருவேளை ஒருவர் உங்களுக்கு பிடிக்காம இருந்தா கூட அவங்க என்ன செய்யணும்? அக்செப்ட் பண்ணிக்க பழகணும். ஒருவேளை அது இருந்தா முழு சரீரத்துக்கு ஆபத்துங்கிற சமயத்துல டாக்டர் பார்த்துக்குவார் எல்லாத்தையும். டாக்டர் என்ன செய்வாரு? ஆமா, அந்த உறுப்பு பாடியில இருந்தா ஒட்டுமொத்த பாடிக்கும் பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்துல அது யாரு பாத்துக்குவா? ஆமா, அவர் பாத்துக்குவாரு. அதனால நீங்க கவலையே பட வேணாம். ஒரு முடிய கூட நம்ம என்ன செய்ய மாட்டோம்? இழக்க விருப்பப்படுவோமா? குளிக்கும் போது ஒரு 10 முடி போச்சு, நான் பதறு. ஆமா, அப்ப ஒரு முடி மேல கூட நம்ம என்ன செய்யறோம்? ஒரு பெரிய அக்கறை. அந்த முடி தக்க வைக்கிறக்காண்டி ஏகப்பட்ட பேர் லட்சக்கணக்கில் செலவு பண்றாங்க. லட்சக்கணக்கில் செலவு பண்ணி கூட சில முடிகள் என்ன செய்யறது இல்லை. ஆமா, அது வேற விஷயம். ஆனா அதை தக்க வைக்கிறதுக்கு நம்ம முயற்சி அதிகம், இப்படிதானே? நம்ம முடி கூட உதிர்ந்துடக்கூடாது அப்படின்னு ஆசைப்பட்டு நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு நாளும் பிரயாசப்படுறோம். என்னென்னமோ ஹேர் ஆயில் விற்கிறான். அதுவும் நம்ம ஆசையும் ஆவலையும் ஏக்கத்தையும் தெரிஞ்சுக்கிட்டவன் நல்லா பிளான் பண்ணிய இந்த எண்ணெயை தைச்சா என்ன செஞ்சிடும்? கூந்தல் தர வரைக்கும் தொங்கும் அப்படின்னு ஒண்ணு. அது எவ்வளவு ரூபாயா இருந்தாலும் பரவாயில்ல, பெண்கள்லாம் ஆண்களை கூட கேர் பண்ண மாட்டோம். சொட்ட தெரியாதாலும் பரவாயில்ல, இப்படி கையை நீவிட்டு போயிடுவோம். ஆனால் பெண்கள் என்ன செய்ய மாட்டீங்க? விட்டு கொடுக்க மாட்டீங்க. ஏதாவது ஒரு ஹேர் ஆயில் கிடைக்காதா, அதை தடவி முடிய தக்க வச்சுக்கிற மாட்டோமா அப்படிங்கிற அளவுக்கு போகும். ஸோ நல்லது. அது அதே மாதிரி திருச்சபையிலும் என்ன செய்யணும்? இருக்கணும். ஒரு முடிய கூட இழக்க முடியாத நாம சபையில இருக்கிற பிலீவர்ஸை, நம்ம சகோதரர்களை என்ன செய்யக்கூடாது? ஒரு நொடியில தூக்கி எறிகிற அந்த விஷயங்கள், அது எவ்வளவு கஷ்டமான விஷயங்கள் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஸோ இதை நம்ம புரிஞ்சு எப்பவுமே வாழ்ந்தோம்னா நம்ம சபை இன்னும் growth ஆகும், இன்னும் வளரும். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு கடவுள் நம்முடைய ஐக்கியத்தை பலப்படுத்த முடியும், ஆசீர்வதிக்க முடியும். அல்லேலூயா. சரி, ரைட்.